தொடங்குகிறோம். நீ என்ன செய்கிற? எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸை வேண்டும். எனக்கு எண்ணெய் தேவை. எப்படி ஆனாலும் பொரிக்க வேண்டுமே. ஓ, அதை செய்யலாம். பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன். கொஞ்சம் ஃப்ரைஸ். ஓ ஓ ஓ, எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது. ஓ, சிறுமகள், இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும். ஓ, மன்னிக்கவும் ஜில், நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது. மன்னிக்கவும் பாணி, எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள். ஓ, அதை செய்யாதே. நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டு கேட்டிருப்பது போல் இருக்கும். அதை குச்சிகளாக உடைக்குங்கள். அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும். ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம். இவற்றை பாக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம். சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்? ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிரப்பை பயன்படுத்த போகிறோம். இது நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கு எப்படி உள்ளது? எப்படி சாதிச்சு நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். சோல்ஹான் பரித்தறிகளை எடுத்து விடுகிறோம், ஏனெனில் அவை நமக்காக உறுதியாக இல்லை. நாம் உருளைக்கிழங்கை தோலுரித்து வெட்ட வேண்டும். ஓ ஆம், சற்று அசைவுகளுடன். அப்படியே, நான் ஒரு நிபுணன். எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம். சீன சாப்பிடு மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம். ஆனால் முழுக்க அல்ல, அதை ஒரு குச்சியில் இடு. சரியாக இருக்கின்றது. இப்போது அதை அடைக்குள்ளில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அது மிகவும் குள். நான் எனது உருளைக்கிழங்குகளை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும். இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷ் ஆகும். முடிஞ்சது. அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது. கொஞ்சம் மாவு சேர்க்கவும். சரி, மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள். சரி, நாம் உருளைக்கிழங்கு மாவை பெற்றோம். ஓ, உங்களை ஏமாற்றினேன். இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன். அற்புதம்! எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை. அற்புதம்! சில வட்டங்கள் இருக்கின்றன. நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன். இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம். ஆஹா, அது மேடர் கார்பிங்கோ. நம்ம சாஸ் தேவைப்படும். பழி நான் வீட்டில் தயாரிக்கப்பட்ட கேச்சப் செய்வேன். எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம். அதை இயக்கி ஆசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம். சரி, ஆசையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன். ஆச்சும் ஒரு திருநீலி பச்சிலை. சரியாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு சுவையானது! அப்ப என்ன கிடைச்சிருக்குது? ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் இது உங்களுக்கு அல்ல. ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாஸுக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை, ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான். அதை பாருங்கள். மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம். மோனிகா, துவங்கி விடு. இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன. இப்போது இதை பரிசோதிப்போம். வாய்ஸே, இது அருமையாக இருக்கிறது. எனக்கு இன்னமும் வேண்டும். அதிசயமாய். பாட்டி, நீ அருமையானவள். இங்கே என்ன இருக்கிறது? இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா? இல்ல, அவற்றல்ல. சாஸுடன் இதை முயற்சிக்கலாம். சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட். சூப்பர் சகோ. சமையல்காரர் என்ன தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சலிப்பு. தக்காளி பியூரி மோசமில்லை. சரி, நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன். அட நானா? உண்மையிலேயே? ஓ யாக்கு, இது அருமை.
இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும். எங்களை காட்டு. வா, இது ஒரு சாண்ட்விச். அது சூப்பர். சரி, அதை செய்யலாம். நண்பர்களே, தயார்தானே? சாப்பாடு கூட கிடையாது. இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே. ஒரே கற்றை எடுத்து பொரித்துக் கொள்ளலாம். ஓ, கொஞ்சம் பீனட். ஓ ஓ நீங்களே எனக்கு பயம்படுத்தினீர்கள். ஓ கடவுள். நன்றி. ஓ நன்றி நன்றி பெண்களே. அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன். எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிறிய மோனிகா இதை மிகவும் விரும்புகிறார். ஓ, இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது. அதை மற்ற பாதி டோஸ்ட் மீது போடுவோம். இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச். ஐஸ், எனக்கு எல்லாம் தயாராச்சு. ஆஹா, உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது. ஓ ஆம், மன்னிக்கவும். நான் அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன். செய்ய ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வந்திருக்கிறேன். இந்த மாஸ்டர் பீஸ் வென்றாக வேண்டும். நான் ஒரு பாரம்பரிய ஹாம் மற்றும் சீஸ் சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இது சீர்பட்டது, மேலே இருக்கிற அளவு சிறப்பு. இப்போது அது வறண்டு இருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை. ஓ ஆமாம், சரியா இருக்கிறது. என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம். நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும். தீர்மென சுருண்டி. ஓஹோ, எங்கள்கிட்ட கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை. நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். அப்போதுதான் சீனா வரை நீளமாக செல்லும். ஓ ஆமாம், முடிந்து விட்டது. இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாயிருக்கிறது. ஓ, நான் நாக்கு வீட்டுகிறேன். ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனது சாண்ட்விச்சை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன். நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன். அதற்கு தேவை தோசை. ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொல்வது அதுதான். நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்ட போகிறோம். மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது. அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம். ஆண்டரி என் ஷிரஸ் ஜூசர் ஏகுலை பனரி அதி சக்தி லிக ஓவன் உண்டு. இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன? சமையல்காரர், அது நீங்களா? நிச்சயமாக. சரியான ரொட்டி வெட்டு கத்தி. மிக்க நன்றி பாட்டி, பாராட்டுக்காக. நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள், ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை. சரி, ரொட்டியை துண்டிக்கிறேன். மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீச வேணும். அது பேசி we ஹைட்ரமை பண்ண போறேன். யூனிகார்ன்ஸ் மயம் வைகுலர் வோலக்க போறேன். எல்லா வாவ், எல்லா சாண்ட்விச்களும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன. மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது. பார்ப்போம். வாவ், இது மிகவும் ருசியாக உள்ளது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது? ஓஹோ, சீஸ் மற்றும் ஹாம். அடுத்து என்ன? இது ருசியாக தெரிகிறது. ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆம், சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஆஹா, மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச். ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும்? ஆம், நல்லதாக இருக்கிறது. நான் முடிவு செய்தேன். வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார். இது ருசிகரமாக உள்ளது. ஓ ஆம், நான் மிகச் சிறந்தவள். நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் மோனிகா ஊரும். எங்களை காட்டு குட்டீஸ், உனக்கு என்ன வேண்டும்? ஆஹா, அது பொரித்த முட்டைகள். சமையலர் இதற்கு தேர்வானவர். அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும். தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள். நிச்சயமாக. நண்பர்களே, ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா? சரி, யாராவது முட்டை தயிர் செய்யலாம். இது மிகவும் எளிது. ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று. அப்பா பேதை. அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது. அருவருப்பு. சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம். ஆஹா, நீ எவ்வளவு நல்ல பெண். இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்டப் போகிறார். எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும். நாம் அதை தோல்கீறி எடுக்க போகிறோம். மற்றும் சேர், அப்படியே இங்கே. நன்றாகவே இல்லை. நாங்கள் தோல்கீறுகிறதும் இல்லை. நாங்கள் அதை வெட்டுகிறோம்.
மகிழ்ச்சியாக முட்டைகள் கிடைத்துவிட்டது. ரொம்ப ருசியானவை. அதற்கு பிறகு நெய்யை வாணலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கன்று வளையங்களை வைக்கிறோம். ஓ, ஜில், அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள்? சரி, அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல். சமையல் ஆரம்பிக்கலாம். ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்துவிட்டது. அடடா பாட்டி, எனக்கு 2 முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். சிறந்தது, அதுவே போதும். இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும். தயவு செய்கிறாயா? ஓ, அது சேரத்தர் சிஃபுரியா? அடடா, அது அற்புதமான விஷயம். அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும். வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன். சீரான நிலைப்படுத்தல், சுவடு. இப்போது இதையெல்லாம் பார்ச்மெண்டில் விரிப்போம். எஸ்டிமாலிச்சின் செய்த ஒருங்கதர் சிப்பர்குலனை வைக்கவும். தர்கின்ட்ரிஸ்து நிறந்துப்படா. ஜில், நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அது ஒரு முயல், ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும். இது அற்புதமாக இருக்க போகிறது, ஆனால் சுவையாகவும் இருக்கும். நுரைகளை ஊற்றுவோம். கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள். அப்புறம் சிறிதையும் சரிக்கணும். ஓ, தோய் எரிஞ்ச மனம் வருது. ஓ இல்ல, என் முட்டைகளை மறந்துட்டேன். இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும்? ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தயிர் முட்டைகள் செய்யலாம். ஓ சரி, கவலைப்படாதீர்கள். இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது. ஓ ஆமா, மன்னிக்கவும் பாட்டி, உங்க உதவி தேவை. இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது? போ போ போ. அந்த என்ன? நான் முயல விரும்புகிறேன். அதை திறக்க மிகவும் எளிது. அது எனதுதான் சகோ. ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. மோனிகா இதை திறக்க முடிந்தது. ஓ சரி, எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை. அது மஞ்சள் தீனி ஆகும். இருங்கள். மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை. 4 தாங்கள். பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன். இதோ இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது. ஓ ஆச்சரியமாக உள்ளது. நீண்ட நேரமாக காத்திருந்தேன். செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம். முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது. நன்றி பாட்டி. இதில் என்ன இருக்கிறது? முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது. இதை சப்ரோப சுற்றுவோம். வாவ், இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. இங்கே என்ன உள்ளது? இது தயிர். நல்லா இருக்கும். ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம். இது என்ன? அது நல்லா இருக்குது. இது ஒரு மேகம். காத்திருக்கவும் இது அதிசயமா இருக்கிறது. நல்லாக சமையல்காரர் கண்டிப்பா வெற்றி பெறுகிறார். ஓஹோ, இறுதியாக அதான் எனது திறமை. ருசியானது. எல்லோருக்கும் வேலை கோடி கடந்த விருப்பங்கள். இந்த சுற்றுக்கு என்ன இருக்கிறது என்று அறிய பார்க்க நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். எனக்கு புழு ஊட்டமளிக்கக்கூடிய சில நேரடி கரப்பான் பூச்சிகள் கிடைக்கும். இல்ல வாங்க. உங்களோட வெல்ப்ரோபேன் பதட்டுகளோட செய்ய வேண்டும். இவை உங்களுக்கு வரைதற்கு சிறப்பான வசதி அளிக்கும். இது பரிச்சயம் இல்ல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். தற்போது வாருங்கள். எனக்கு அழுக்கு பூச்சிகள் வேண்டாம், ஆனால் எனது வரைதல் திறமைகளை காட்ட வேண்டும். நன்றாகவே செய்வேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் எனக்கு யாரையும் வரைய முடியாது. கர்ஜனை.
ஓ, வேறு வழி இல்லை. என் பென்சில் உடைந்து விட்டது. என்ன வைத்து வரைந்தால்? சரியாக நான் ஒரு தொடுப்பாளியை வைத்திருக்கிறேன். இது எனக்கு உதவும் என நம்புகிறேன். ஆமாம். எத்தனை அழகு! இப்போது நான் மீண்டும் வரைய முடியும். இச்சற்புரைகளுடன் என்ன நடக்கிறது? ஆஹா, சரி. இப்போது நான் மரத்தூளில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் என் பழிவரையை மையருக்கு தயாராக்கினேன். இப்போது எல்லாம் காகிதத்திலிருந்து மரத்தூளை ஊதிவிட வேண்டும். எனக்கு விரைவில் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியும். உன் செயல் என்ன? எல்லாமே இப்போது வெட்டி மணலில் மூடப்பட்டிருக்கிறது. குறித்து கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அவற்றை நீக்க உதவுகிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். அன்பு ஜூலி, காகிதம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? ஜூலி, அதை சுற்றிலும் எறிவதை நிறுத்த முடியுமா? ஜூலி, நீங்கள் என் ஓவியத்துக்குள் குறுக்கீடு செய்யும் என்பதை உணரவில்லை என்றால் நீங்க பாக்குறீங்களா? நான் எப்போதும் கவனத்தை சிதறவிட முடியாது. சரி, குப்பைகளை எல்லாம் வெளியே எடுப்பேன். வாவ், நீங்கள் மிக அழகான ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன் அதை நான் எடுத்துக்கொள்றேன். ஹே, ஓவியம் எங்கே? சவாலின் முடிவு நேரம் கிட்டித்தானே வருகிறது. நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க? சவால் முடிஞ்சிட்டு நீங்க வரைஞ்சதை என்ன பாருங்க. இங்கே நான் என் மிக மோசமான வரையறைக்கு கையொப்பமிடுகிறேன். இன்னும் கிளம்ப பண்ணிருக்கலாம். பிடிக்கல. மில்லா, உங்க வேலை எங்க? அது போதாது. ஆனால் ஜூலி, நீங்க என்னை மகிழ்ச்சியாக்குனீர்கள். எனக்கு உங்க வரைதல் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏனெனில் அது எனது. நிறுத்து. பெண், சபிக்காதே. என்ன நடந்தது? எனக்கு தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. எனக்கே என் பிரச்சனைகள் போதுமானவை. மில்லா, உனக்கு விரல் வண்டு வருகின்றன. நீ முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு மோசம்! நான் முயற்சித்தேன். அங்க பிக்ரோல வந்துகிட்டு இருக்காங்க. அத பாருங்க. வாவ், ஒரே நேரத்துல இத கடாரி எடுத்து கார்க்கிறேன். தடா, அடியில என்ன இருக்குது? எனக்கு தோணிறது இது மிகவும் திறமைக்குடையது. ஆச்சரியம், ஒரு மோதிரம் உண்மையான வைரத்துடன். ஆச்சரியம், நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று பாருங்கள். ஆமாம், உண்மையான அழகு. வாவ் வாவ். பெண்களே, இந்த முறை இன்னும் வினோதமாக ஒரு பரிசு உங்களை காத்திருக்கிறது. உங்களுக்கு கடல் உணவு பிடிக்குமா? ஏனெனில் உங்களில் ஒருவர் இந்த ஒழுங்கற்ற ஆனால் மிகவும் அழகான ஆக்டோபஸை பெறலாம். நீங்கள் என்ன ஏமாற்றுகிறீர்களா? இந்த டோக்குனடியை நீங்க ஸ்வைப்பீங்க. நீங்க ஒரு அதை பண்ண முடியும் என்று நம்புறேன். உங்களோட நிமிடம் முடிஞ்சது. அற்புதம். ஆமாம், இப்போ நீங்கள் தொடங்கலாம். ஆஹா, நான் குழந்தையா இருக்கும் போது இவ்வாறு நிறைய வரைந்தேன். எனவே நான் வெற்றி பெற வேண்டும். இல்ல, இது சிதறல் மாதிரியே தோன்றுகிறது. அதை துடைக்க வேண்டும். ஆமாம், அவ்வளவு நல்ல வேலை ஒன்றை எப்படி கெடுத்துக் கொண்டாய்? நான் உண்மையில் அற்புதமான ஒன்றை வரைப்பதற்கு போகிறேன். நமது பரிசு ஒரு மிகவும் பயங்கரமான ஆக்டோபஸாக இருக்கலாம். ஆனால் அதையும் அழகாக வரைய முடியும். உண்மையில் அழகாக. ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். மேலும் மில்லாவுடன் நான் முழுமையாக இணங்குகிறேன். ஆம், மேலும் நன்றாக வரையப்பட்ட ஆக்டோபஸ். உண்மையானது கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓஹோ, அழகான அலைகளை சேர்ப்போம். ஓஹோ. ஆமா, இது போல. எதை? இல்லை, எனக்கு நீல நிறம் இல்லாமலே போய்விட்டது. இல்லாமனதில் எதுவும் இல்லை என்றால் நான் அதை கொஞ்சம் உபயோகிக்கலாம். உனக்கு என்னாச்சு? இல்லை. எனக்கு புரியவில்லை. நீங்கள் எங்க அனுமதி கேட்டுத்தான் ஆகணுமா? அந்த பாட்டில பெயிண்ட் உங்களுக்கே என்றும் இருக்கிறேன். பார்த்தால் எப்படி இருக்கும்? என்ன விதி? ஓ, இல்ல. என்னாச்சு? இது எப்படி எடுக்கிறது? முதலில் அதை வரைவதை முடிக்கணும். விடா, என்ன வரைகிறாய்? இது மிகவும் பயமுறுத்தும் எதையோ போல் தெரிகிறது. அப்படி சொல்றது மிகவும் மரியாதை கேடானது. மிக குறைந்தது. உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது. உடைந்த கண்ணாடியோட நீ கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாய். இல்லை. இப்போது நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு ஆக்டோபஸ் வேண்டாம். எனினும் குருதியை நான் பரீட்சையாக பயன்படுத்தியது எனக்கு உதவலாம். அது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்ல 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 இல்ல. பெண்களே, நேரம் ஓடி செல்கிறது. ஓவியங்களை காட்டு நேரம். ஜூலி, நீ மிகவும் புத்திசாலியானவளாக இருக்கிறாய். இது ஒப்பற்றது போல தெரிகிறது. விடா, ஆனால் உங்கள் கேன்வாஸில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் இருக்கிறது. அதுவும் நல்லதல்ல. மில்லா, உன்னிடமிருந்து கூட அதிகம் எதிர்பார்த்தேன். நீங்கள் கேன்வாஸை எங்கு உடைத்து விட்டீர்கள்? நான் மனம் உடைந்துகிறேன். விடா மற்றும் மில்லா, ஆக்டோபஸின் உரிமையாளர் நீங்கள். அதுதான். செல்லுங்கள், அதை சாப்பிடுங்கள். அது பார்க்கவும் சிரிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் அதை மறுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இன்னும் அந்த நத்தையை சாப்பிட வேண்டும். ஏன்? அதை முயற்சிப்போம்.
அது அருவருப்பாக இருக்கிறதே. அது இவ்வளவு மோசம் என நான் நினைக்கவில்லை. அரே, அது வாசனைக்கு மோசமாக இருக்கிறது. ஜூலி, நீ ஏன் சிரிக்கிறாய்? என்னை பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. விடா, ஜூலிக்கு கடைசியாக யார் சிரிக்கிறார்கள் என்று நாம் காட்டுவோம். நான் அவசியம் அதற்காக இருக்கிறேன். ஜூலி, பிடி. அம்மா, நீ என்ன செய்தாய்? அது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது என்னிடம் கூந்தலுக்கு பதிலாக காவடி. நீரில் கூட துர்நாற்றம் போகவில்லை. நீ எந்த அளவுக்கு கொடூரமாயிருப்பாய். இந்த சவாலின் 3வது சுற்று எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது. பரிசு வெற்றிகரமாக பெறுங்கள். எவ்வளவு அழகான நாயை நாம் உங்களிடம் பெறுவது பாருங்கள். மறுபடியும் நீங்களாக மிகவும் விசித்திரமான ஒன்றுடன் கேட்பது செல்ல வேண்டும். உங்களை மிகவும் அழகான குட்டி நாய் முறையில் கண்காணிக்கை செய்யுங்கள். இதற்காக உங்களுக்கு முற்றிலும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. மேலும் அதுவாகவே தொடங்கியுள்ளது. நான் தோற்க முடியாது. நையாவுடன் நட்பு கொள்ள உண்மையாகவே விரும்புகிறேன். எனக்கும் வேண்டும். ஆகவே நாம் சீக்கிரம் செய்ய வேண்டும். நம்மில் யாவரும் ஒரு இவ்வளவு இனிமையான நண்பனை கொண்டிருக்க விரும்புகிறோம். நான் மிக்க பரவசமாக இருக்க முடியுமா என்று நினைக்கவில்லை. சில பெண்கள் மேக்கப்ல நல்லா இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். நீ என்ன செய்தாய்? நீ எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டாய். மன்னிக்கவும், ஆனால் அது எனது தவறு அல்ல, தெரியுமா? அதை பெறுங்கள். என்னை வரைவதிலிருந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வரும். ஓ, சரியா? அதை நீயும் ஒன்றாக பெறுகிறாய். முதலில் இருக்கும்போது எல்லாம் கழுவ விடுங்கள். இடம், நீங்கள் என்னை இவ்வளவு வெறுப்பதேன்? ஆரையா, நீங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் நாய்களாக தோன்றவில்லை, பேய்களாக தோன்றுகிறீர்கள். என்னை மாத்திரம் தொடக்கூடாது. பயன் முடிந்தது. இந்த நாயின் உரிமையாளன் யார் என்பதை முடிவெடுக்க நேரம் வந்துவிட்டது. வீடா, அது பயங்கரமாக இருக்கிறது. பாபி, அதை பார்க்க முடியாது. மேலா, நீயும் சிறப்பாக இல்லை. உன்னுடைய மேக்கப் மிகவும் பேயமில்லாமல் இருந்தாலும் நீயும் ஒரு அழகான நாயின் போலல்லவா? ஜூலி, ஜூலி, நல்லா செய்யற. நீ கண்டிப்பா ஒரு புதிய நண்பரை பெறுகிறாய். ஹுரே! அவன் எவ்வளவு அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கிறான் பாருங்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏதோ ஒரு முறையில் போட்டியில் வெற்றி பெற வேண்டியது. அது என்ன வாசனை? ஐயோ, கியூட் நாய் அழகாக ஓல்மையான் சோற்றில் படுத்திருக்கிறது. அக், செய்வது எவ்வளவு நிலைமையற்றது. ஆகவே நாங்கள் நாயை பெற்றோம், ஆனால் நீங்கள் அவன் கீரலையை பெற்றீர்கள். பெண்களே, இந்த சுற்றில் உங்களை காத்திருக்கும் ஒரு அழகான பரிசு இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு அழகான சங்கிலி. இது உங்களிலிருந்து ஒருவருக்கு செல்லும். உங்களுக்கு வண்ணமயமான கிளிட்டர் வழக்கிண்ணங்களுடன் இவை மூலம் வரைந்திட வேண்டும். எனக்கு தெரியவில்லை. நேரம் முடிந்தது. இனி விட்டுவிடலாம். நான் இந்த நகையின் உரிமையாளராக இருப்பேன் என்பது உறுதியாக தெரியும். மற்ற பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்ப பொருந்துவதில்லை. அந்த முட்டாள் கம்பியை எப்படி நீர்த்து வெளியே எடுக்கிறாய்? ஓ, இது முழுமையாக கிடந்து விட்டது. அதை எப்படி இப்போ தீருக்கு அப்புறம் துடைத்து போடுவது? நான் அதை வேறு ஒன்றால் கோட்ட முடியுமா? இல்லை, எதுவும் வேலை செய்யவில்லை. என்ன செய்யலாம்? செய்ய இது புன்னகைக்க வருது இல்லை. உனக்கு நான் காட்டுகிறேன். ஓ, என்னை தொடாதே, நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நெக்லஸ் வரைங்க எப்படி என்று தெரியாது, ஆனால் மற்றவர்கள் அதை பெறக்கூடாது. மேலா, யாரிலும் கோபம் இல்லாமல், ஆனால் நீ சுயமாக இந்த சீமந்த சிக்கனத்தை உணர வேண்டும். எவரிதும் அவ்வளவு சரியானது. வெறும் சில சொட்டு சிவப்பு சீமந்தம் சேர்க்க வேண்டும். அருமை. என்ன இந்தது? என்ன ஏன் பாட்டில் எனது கையில் ஒட்டியுள்ளது? ஜூலி, இத்தானே நீயா? நான் இது விதா. அப்படியா? அதனால் அவளும் இந்த பீச்வர்க்கு நல்லது எப்படி என்பதை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் கையில் அல்ல, முகத்தில். இது நீ. புரிகிறதா? எனக்கு தோன்றுகிறது இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உதவி செய்யுங்கள். இந்த பயத்துக்கு என்னை விடுவிக்கவும். ஐயோ, எனது முகத்தின் பாதி இல்லாமல் போய்விட்டது. எனது புருவங்களை உடனடியாக திரும்ப வர வைப்பதற்கு தேவை. மேலா, எனக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை. நான் உனக்கு காட்டுகிறேன். நீங்க என்ன வரைஞ்சீங்க? விடா, நீ மீண்டும் வெளியேறியுள்ளாய். இது ஒரு பயங்கரமான வேலை. கோபப்படாதீர்கள். ஜூலி, நீங்களும் சிறப்பாக இல்லை. பெண்களே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நீங்கள் வரைய தெரியுமே. மேலா, இது நல்ல விஷயம். நீ எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய். பரிசு மேலாவிற்கு தான் செல்லும் என்று யாரிடமும் சந்தேகமில்லை என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்களை. என்ன அழகு! இப்போது நான் தான் வட்டத்தில் அழகான பெண்ணாக இருக்க போகிறேன். ஜூலி, உனக்கும் இதில் ஒன்று வேண்டுமா? நான் அனுமதிக்கவா? நீ அணிவாயா? ஆனால் நான் இன்னும் அணியவே மாட்டேன்.
ஓ, நீ ஏமாற்றுகிறாய். அப்போ இது யாருக்கும் கிடைக்காது. என்ன செஞ்சே? ஆனால் பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு இளவரசியாக உணர்ந்தேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீங்கள் அனைவரும் உங்கள் முகங்களை பார்த்திருந்தால் ஆச்சரியப்படும். எவ்வளவு செருகுகள் அணிந்து கொண்டாலும் அதை சரியாக ஆலிஸ், அழாதே. ஹேய் நண்பர்களே, நீங்கள் ஒரு புதிய சமையல் சவால் ஒன்றில் இணைந்து உள்ளீர்கள். கேக் அலங்கரிக்கவும். இப்போது பாபி ஆலிஸ் அவள் விரும்பும் கேக்கை காண்பிக்க உள்ளாள். நீங்கள் தயாரா? தயவு செய்து அப்போதே செல்லலாம். அப்படியா? பாட்டி, உப்பு என் தட்டிலே உடைந்துட்டது. பரவாயில்லை, உள்பலகையை எடுத்து விடுவோம். முட்டை ஏன் இப்படி நடக்கிறது? நான் உன்னை உதவுகிறேன் பேத்தி. நீ மிகவும் நான் உலகிலேயே சிறந்த பாட்டி. அப்படின்னா தொடர்ந்து செய்யலாம். ஒரு முட்டை போதுமானதல்ல. டாடா, தயார் இருக்கிறீர்களா? அடுத்தது என்ன தேவை? என்ன? சர்க்கரை, கொஞ்சம் சர்க்கரை. ஆனா பாட்டி, இது கேக். இது இனிப்பு ஆக வேண்டும். எல்லாவற்றையும் சேர்த்துடுறேன். என்ன? எது வேணுமானாலும் சரி. எனக்கு சில சர்க்கரை வேண்டும். அது தவறா? நீ என்ன செய்யற பாட்டி? பால் ஊத்துற. அப்போ நான் அத போல செய்வேன். உஃப், இது திறக்கவே மாட்டேங்குதே. இது வேலை செய்யல. ஓ இல்லை, எல்லாம் கசி அடிக்கிறதே. அதிகம் எதுவும் இல்லையே. சரி, தயார். கிராண்ட்மா, நான் உங்களிடமிருந்து மாவு கடனாக வாங்கலாமா? எல்லாம் மாவுதான். ஓ, என் முகம் கிழிந்து விட்டது. நான் பயமுறுத்துவேனா? சரி, இப்போது எல்லாம் சரிக்கு போடுவோம். இப்படிதான். மாவு இது வித்தியாசமாக உள்ளது. அருமையாக உள்ளது. ஆம், முள்ளுக்கு மிகவும் வசதியானது. ஆனால் நான் என்னுடைய கைகளால் அதை செய்ய முடியும். அப்படம் செய்ய தெரிந்ததே தெரியாத இழந்த தலைமுறை. எங்கள் தலைமுறைக்கு உங்கள் பழைய வசதிகள் தேவையில்லை. எங்களிடம் தொழில்நுட்பம் உள்ளது. இதுதான் நாங்கள் செய்வது. இந்த சிறப்பான மாவை பாருங்கள். அரே, என் மாவு எப்படி இருக்கிறது? எல்லாம் சரியா? நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ககாவோ சேர்க்க வேண்டும். அருமகள், பூட்டு அணிந்து கொள். இப்போது பாட்டி எல்லாம் செய்து காட்டுவார். அருமையான சாக்லேட் மாவு. அதை அடுப்பில் வைக்கலாம். அப்பா, அது வலிக்கிறது. சரி, இவ்வாறே தான் இருப்பேன். பாட்டி முக்கால் மாவை சூடான அடையில போட்டு விட்டாரா? என்ன பற்றி? காத்திரு. நானே பாவுடன் ட்ரெஸ்டில் ஆகல. பல்தன ஓரியோஸ் உண்ணுதல் விரும்புகிறேன். ஆகவே அதிலிருந்து ஏதோ ஒன்றை செய்வோம். அதை தொப்புள் கிண்ணத்தில் போடிவிட்டு நன்றாக குலுக்கி மாவை அதன் மேல் வைத்து விடுவோம். மேலும் சில வண்ணம். நான் எனது நிறத்தை போலவே பிரகாசமான பாதக பிசை கிடைக்கும். இதையெல்லாம் கலந்துவிடு. முடிந்துவிட்டது. இப்போது நாங்கள் அனைத்தையும் சாட்சியில் ஊற்றுகிறோம். நான் ஒரு குழப்பமான ஸ்பாஞ்ச் கேக் செய்ய முடிவு செய்தேன். ஓ, பாட்டி ஏற்கனவே தூங்கிட்டாரு. நாம அமைதியா இருக்கணும். பை பை. கேக் உன் தயார் இருக்கணும் நம்புறேன். முடிந்தது. அந்த அமைச்சர்கள் ஏப்பவே கேக்குகளை அடுப்பில் சேர்த்து விட்டார்கள். எனவே இது என்னுடைய சிருஷ்டிக்கும் நேரம். கவனிப்பதற்கு அண்ட் கற்பதற்கு தயாராகுங்கள். நான் மாவை கிண்ணங்களில் வைத்து வண்ணம் போட்டேன். இது தேனிலவு போல மாற வேண்டும். இப்போது மிக அபிமானமான வட்ட வடிவங்களில் நான் என் அழகான நிறமுள்ள மாவை ஊற்றுகிறேன். என் கேக் மிக சிறப்பாக அமையும் என்பதற்கு தயாரிருங்கள். அதை கைகளிடுங்க. நீ உறைஞ்சிக்கிட்டு இருக்க. அது மிகவும் தாமதமாகிவிட்டது. வரவேற்கிறேன். ஓ, நினைவுறுத்தியதற்கு நன்றி. நான் கேக்கை எடுத்து தர வேண்டும். அப்படியா? நீயே தயாரா? ஓ, நான் மன்னிக்கவும். அப்படியா? நான் என் இனிமையான பூனைகளை விட்டு போகிறேன். நீங்கள் அனைவரும் தயாரா? நறுமணமுடன் மிகச் சுவையாக உள்ளது. பார்ப்போமா? இது குளிர்ந்தது இல்லையா?
இது மிகவும் அழகாக திரும்பி வந்தது என நினைக்கிறேன். ஓ ஜில், அதை எனக்கு கொடு. எனக்கு இதையே இன்னமும் வேணும். நான் ஒரு அழகான கேக் செய்வேன், அதுவும் முக்கியமாக இது அசலாக இருக்கும். ஆம், சரியானது. ஓ, என் கேக் வேகித்து விட்டது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அங்கே? சூடாக இருக்கிறது. சூடாக. ஓ, இது நன்றாக வந்திருக்கிறது போல. அதை இனிப்பான ஏதாவது கொண்டு சுலபமாக்க வேண்டும். உதாரணமாக மர்ஷ்மெல்லோவோட போல. ஆமாம், ஆனால் முதலில் நான் அதை கண்டுபிடித்தேன். அறிகிறேன். நல்லது, அதையெல்லாம் பூசுவது. என் நினைப்பில் யோசனை சிறப்பாக இருக்கும். இதை அலங்கரிக்கலாம். அற்புதம். மேல் சில சாக்லேட் பந்துகள் வண்ணமயமானவை. என் கேக் மிக அழகாக இருக்கிறது. நான் அதை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தாராளமாகவே அது மிகவும் விருப்பமாக இருக்கிறது. சரி, நான் அதை கெடுக்க முடியாது. மன்னிக்கவும், இது உங்களுக்காக. அச்சு பெஸ்ட் கேட்ஸ்கள் திசையடு கீனி. இது ரொம்ப சுவையா மணக்குது. பிஸ்கட்களை எடுத்துக்கொண்டு நமது சிறந்த கேக் ஒட்டுவோம். மீது கொஞ்சம் கிரீம் வைத்து ஒரே மாதிரியான பழப்புவது. நம்ம வந்துட்டோம். என் கேக் பார்த்துட்டு பாருங்க, எப்படி இருக்கு? ஆமா, இது அழகா இருக்கு. ஆமா, உலகிலேயே சரியான வேலை. மற்றும் கடைசி ஸ்பாட். இது கொஞ்சம் சர்ப். நீர் நிறம் கொண்டவராக உள்ளீர்கள். வம்சியூருகன் வானவில முடிஞ்சது. இது செம்மையாக உள்ளது. அது செம்மையாக பொருந்துகின்றது என்று நினைக்கிறேன். நான் மிக புத்திசாலி. நீங்க தயாரா? ஆரம்பிக்கலாமா? ஹே, இந்த அழகான அது ரபன்செல் எவ்வளவு அழகான. நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். அந்த சுவையான கேக். ஆஹா, ரொம்ப நல்லது. நேரம். இந்த கேக் சுவை எப்படி இருக்கிறது? வணக்கம், நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, அதுவும் ரொம்ப அருமை. நன்றி. இது என்ன? அத்துடன் ஒரு என்ன? வானவில்? ஆஹா, அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது ஒரு. இதை நான் 10க்கு 10 என தரவளிக்கிறேன். எனக்கு சார்பலிகாரரின் கேக் மிகவும் பிடிக்கும். ஹூரே, சார்பலிகாரர் வென்று விட்டார். எனது வாழ்த்துக்கள்.